நான் என்ன ஆச்சரியப்படுகிறேன் தெரியுமா? வரலாறை படித்து பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அதை மிகுந்த அக்கறையோடு பாதுகாத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பெருமானாருடைய ஹதீஸை பாதுகாப்பதற்கு எடுத்த முயற்சி, அது நபி முயற்சி எடுத்தார்கள். ஆமா, ஓகே. ஆனால் நான் ஒரு ஆச்சரியப்படுகிறேன், அவரோடு இருந்த தோழர்களுடைய பேரும் வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் வைத்திருந்தால், நீங்கள் இது சாதாரணமானது இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மாதிரி கௌரவமா இந்த அளவுக்கு பாதுகாத்த ஒரு மனிதரை நான் பார்க்கல. ஏன்னா அஸ்மாவுர் ரிஜால், மனிதனுடைய பேர் பட்டியலை எழுதி அவரு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை சொன்னவர் நல்லவரா கெட்டவரா, எப்ப முஸ்லீம் ஆனார், அவருக்கு ஏதாவது சாகிற நேரத்தில் அவருக்கு எப்பயாவது மூலக்கோளாறு வந்துச்சா, பொய் சொல்லி இருக்கிறாரா, இவங்க ரெண்டு பேரும் சொன்னார்களே, சொன்ன ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்களே, என்ன ஆய்வு! இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய வார்த்தைக்கும் இவ்வளவு பெரிய ஆய்வு நடந்ததே இல்லை. எழுத படிக்க தெரியாத மக்களுடைய காலத்தில் இந்த அளவுக்கு அதுக்கு பிறகு வந்தவர்கள் அவருடைய சொல்லில் எதுவுமே கலந்துடக்கூடாது, அவர் பேரில் யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது என்பதற்கு தன் வாழ்க்கையில் முழு நேரம் அர்ப்பணித்தவர்கள் இருந்தார்கள். ஹாஃபில் என்றா குர்ஆனை மனனம் செய்தவருக்கு ஹாஃபில் என்று சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த குர்ஆன் எல்லாரும் மனனம் செய்வாங்க, அது பொதுவான ஒரு விஷயம். ஹாஃபில் என்று சொன்னால் ஹதீஸ் 1,00,000க்கு மேல மனனமா இருக்கணும். அப்படி ஒரு ஹாஃபிலை இன்றைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஹதீஸ் மனனமா இருக்கணும்? சனதோடு. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியும். அவர்கள் செய்த தியாகங்களில் தூசி அளவு கூட நாம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் அவர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸை மனனம் செய்த இமாம் புகாரி அவர் ஒரு ஹாஃபில். அவருக்கு ஒரு முறை அவருடைய ஹதீஸுடைய திறமை எப்படி என்று பார்ப்பதற்கு சனதை குழப்பி இன்னார் சொன்னார் என்பதை மாற்றி ஹதீஸை சொன்னார். சொல்லி அவருடைய ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணினார். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் இல்லை ஹதீஸ் சரி, சனது பிழை இல்லை என்றார். அதில் அதிர்ந்து போனார்கள். சனதோட ஒரு ஹதீஸை கம்ப்யூட்டரில் போட்டு அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆற்றலை ரஷ்யாவிலே 190 ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மௌத்தாகி எத்தனை ஆண்டுகள் அவருடைய வாப்பா முஸ்லிம் என்றா யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் எங்க ரஷ்யாவை எப்ப தொட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் புகாரி அவர்கள் ஒரு செய்தியை பாதுகாப்பதற்கு என்ன கஷ்டப்பட்டு, புகாரியில எத்தனை செய்தி, புகாரியில நீங்க என்ன பார்க்கணும்னா எத்தனை செய்தி அவர் கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறீங்க? அங்க 10,000 6,000 ஹதீஸ் எல்லாம் இல்ல, 2500 2000க்குள்ள ஹதீஸை திருப்ப போட்டிருப்பார். திருப்பத்துக்கு ஒரு ஹாஃபில் அவருக்கு தெரிந்ததெல்லாம் போட்டிருந்த 1,00,000 அவர் இந்த பாபிலே அந்த ஹதீஸை கொண்டு வருவார், இன்னொரு பாடத்திலையும் அந்த ஹதீஸை கொண்டு வருவார், இன்னொரு பாடத்திலையும் என்றால் அவர் உறுதியாக இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் என்று கல்வுக்கு பட்டால், அவருக்கு தெரிந்ததெல்லாம் காட்ட போனால் எங்கேயோ போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமாளுடைய சொல்லையும் புளி கஷ்டப்பட்டு தொகுத்து எந்த மக்களும் தப்பி ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்றால் கண்ணை பொத்திக் கொண்டு ஏற்றுக்கொள்வோம். அதாவது ரசூலுல்லாஹ் என்றால் அதுக்கு மேல் ஒரு மரியாதை எங்கள் கல்வியில் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லி ரப்புல் இஸ்ஸத் இந்த மனிதர்களை வைத்து கொண்டு வந்து எங்கள் கரத்தில் தந்தார். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் அருமை தோழர்கள். நான் கேட்கிறேன், இந்த கஅப் இப்னு மாலிக் இதே மாதிரி பல தோழர்கள், இந்த வரலாறுகள் 1400 வருஷமா பேசுறோம். அந்த பேர்களை அல்லாஹ் அழிக்க விரும்பல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின ஜனாதிபதி பிரஸ் மீட்டிங்க்கு வந்தா அது மீடியாக்கள் பேசப்படும், ஆனா 1000 வருஷம் பேசாது. ஒபாமா சொல்ல 1000 வருஷம் பேச மாட்டாங்க. ஜோ பைடன் பேசினா 2000 வருஷம் பேச மாட்டாங்க. அப்ப மீடியால ஒட்டா போவோம், அடுத்த மாசம் மறந்துடுவாங்க. ஆனால் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அமெரிக்காவில் போய் கேட்டாலும் முஸ்லிம்களுக்கு தெரியுமா, ஜெர்மன்லயும் தெரியுமா, பிரான்ஸ்லயும் தெரியுமா, சைனாவிலையும் தெரியுமா, ஆண்டாண்டா பேசுகிறார்கள், ஜும்மாவாக பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை கொண்டு வந்து எங்க வைத்தார்? நீங்கள் கணனிகளை அழித்தாலும் இந்த பேர்களை அழித்தாலும் ரப்புல் இஸ்ஸத் ஒரு உருவம் இல்லை, ஒரு சிலை இல்லை, அவர்களுக்கு கண்ணீர் வடித்து மாலை போடுகிற வைபவம் இல்லை. அவர்களை பற்றி உம்மத்து பேச வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த உத்தமர்கள் தீனுக்காக செய்த சேவை, அவர்களை அல்லாஹ் ஒரு இடத்திலே கொண்டு வந்து முழு உலகமும் அவர்களை பற்றி பேசுகிறது. அல்லாஹ்வுடைய உசைன் பள்ளியில இருந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம். இந்த இரவு அவர்கள் மரணித்து எத்தனை ஆண்டுகள், மகன்மார்கள் தன் வாப்பா மௌத்தாகி பரம்பரையில் அப்பா பேர் தெரியாது, அப்பாட அப்பா யார் என்று தெரியாது.
அவர் முஸ்லிமா இல்லையான்னு தெரியாது. பாலைவனத்தில் எந்த கேமராவும் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டரும் இல்லை, வாட்ஸ்அப்பும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார். வானம் அவர்களை பார்த்து அரிசி நடுங்கியது. ஒரு ஜனாசாவுக்கு பூமி அவர்களை தாங்கிக் கொண்டது. அந்த மனிதர்களை மறுமை வரைக்கும் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த உத்தமர்களுக்கு ரப்பு கொடுத்த கௌரவம் தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எப்படி உத்தமரானார்கள் என்று சொன்னார், பாவமே செய்யாமல் இல்லை, பாவம் செய்யாம உத்தமரானார்டா, அது பிழை. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியும். ஜுகைனா குலத்து பெண், விபச்சாரம் செய்த பெண், அல்லது நீங்கள் போய் பார்த்திருப்பீங்க, அதாவது ஒரு தோழர் அவருடைய அதாவது ஜினா செய்து விட்டு வந்து அவருடைய மாயிஸ் ரலியல்லாஹு அந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க விபச்சாரம் தான் செஞ்சிருந்தாங்க. பெருமானார் வந்து தௌபாவை பெற்ற விதம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கொல்லுங்க என்று சொன்னாங்களே, என்ன நான் ரப்பை எப்படி பார்க்கிறது, ரப்போட எப்படி பேசுறது, துரோகம் பண்ணிட்டேனே, மறுமையில் அல்லாஹ் என்ன பார்க்கணுமே யா ரசூலல்லாஹ், மறுமையில் அல்லாஹ் என்னோட பேசணுமே யா ரசூலல்லாஹ், என் உணர்வு முந்தி விட்டது, நான் துரோகம் செய்து விட்டேன் என்று சொன்னா அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த அவகாசம் சுமார் ஹதீஸில் வரவில்லை, நான் போட்ட கணக்குப்படி சுமார் 2.5 ஆண்டுகள். சுமார் 2.5 ஆண்டுகள். ஒரு பாவத்தை நானோ நீங்களோ செஞ்சால் இன்றைக்கு நைட் வெறுத்து வடியும், துடித்து போவோம், அழுவோம். ஆனால் ஒரு கிழமையில் காணாமல் போய்விடும். அதுதான் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த பெண் யாரு தெரியுமா? குழந்தை பெத்தெடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ். பெத்தெடுத்து வந்த குழந்தையோட வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன பார்க்கணுமே, என்னோட பேசணுமே, அசிங்கத்தில் ஈடுபட்டனே, ரப்பு என்னை பார்க்காவிட்டால் மறுமையில் நீங்க நிறைய பேரோட பேச மாட்டேன்றீங்களே, என்னோட என் ரப்பு பேசாம விட்டா யா ரசூலல்லாஹ். அந்த பெண் ஹத்தை கேட்டார். உலக நீதிமன்றங்களில் இப்படி ஒரு ஹத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எனக்குரிய தண்டனை நிறைவேற்றுகிற குற்றவாளி முன்னாடி வர மாட்டார்கள். குற்றவாளி முன்னாடி வந்து எனக்குரிய தண்டனை நிறைவேற்றுங்க எந்த குற்றவாளி கேட்டிருப்ப, அதுவும் மரண தண்டனை இருந்த பாஞ்சு போவார்கள். அந்த பெண்ணிடம் குழந்தைக்கு பால் கொடுத்து மறக்க வச்சுவாங்க. அடுத்த தடவை போகக்கூடாதுன்னு நீயத்தோட வந்தா சின்ன புள்ளைய கூட்டி வந்து ரொட்டி துண்டை கையில கொடுத்து சப்ப வைத்து சின்னவர் ஒரு புள்ள உம்மா மேல ஏறி உம்மி என்று சொல்லுகிற நேரம் அந்த தாய்க்கு இந்த உலகத்தில் மிக விருப்பமானது தன் பிள்ளையோட நிக்கிறது. ஒரு யுவதி எல்லா ட்ரிப்பும் போவா, சுற்றுலாவும் போவா, குழந்தை கிடைச்ச பொருள் அந்த குழந்தையோடயே நின்றுவா. எல்லோரும் கேட்பார்கள், இல்லை ஜலதோஷம் வந்துடும் நான் வரலன்பா, சளி வந்துடும் பிள்ளைக்கு ஏழான்பா. ராத்திரி எழும்பாத உம்மா புள்ள சிறுசிறு அருகிற நேரம் எழும்பித்த தூக்கத்தையே தியாகம் பண்ணுவான். தான் சாப்பிடாமல் பிள்ளையுடைய நோயை பார்ப்பார். அந்த பருவம் மேலுக்கு மேல் ஏறுவதும் உம்மாவோட கொஞ்சுவதும் பாப்பாவோட கொஞ்சற மாதிரி ஒரு நேரம் தான் அந்த பிள்ளை. இப்ப கூட்டிட்டு வர்றாங்க அந்த அம்மா, அவங்க இன்னும் மறக்கல, தான் செய்த பிள்ளையை மறக்கவில்லை. யா ரசூலுல்லாஹ், மகனை கூட்டி வந்தாங்க. அந்த ரொட்டியை சப்புது ரசூலுல்லாஹ் என்ன காட்டணும்டா, இப்ப சுயமா சாப்பிடலாம் யா ரசூலுல்லாஹ், நான் தேவையில்லை, சுயமா சாப்பிடுறாரு என் புள்ள, அதுக்கு தான் ரொட்டி துண்டு. அறிஞர்கள் சொல்றார்கள், அந்த ரொட்டி துண்டை கையில் கொடுத்தது திரும்ப என்னை அனுப்பி விடாது யா ரசூலுல்லாஹ். இந்த துரோகத்தை செய்த ரப்பை, துரோகத்தை செய்துவிட்டு ரப்போடு நான் எப்படி பேசுவது, என் ரப்பை எப்படி பார்ப்பது, என் ரப்பை என்னை எப்படி பார்ப்பது? இதுதான் தௌபா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உத்தமர்கள் இந்த தனித்துவத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டினார்கள். இப்படி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை கொலை செய்ய, அதாவது குழிகளை இறக்கினார்கள். வீரமான அந்த பெண்மணி இறங்கினாள், வேகமாக கல்லெறியப்பட்டது, முகம் அப்படியே காயப்படுத்தப்பட்டு ரூஹு பிரிகிறது. அந்த ஜனாசாவை தொழுவித்தது நானோ நீங்களோ இல்லை, ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ்வை வைத்து வழி நடத்தினார். ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டார், மக்கள் பேசினார்கள், தப்பாக பேசினார்கள், ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். ஜன்னாவாசி என்றார்கள். பாவம் செய்து அந்த பாவத்தை கொச்சைப்படுத்தவில்லை இஸ்லாம். அவர்களை உத்தமராக விபச்சாரம் செய்த பெண்ணாக நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் விபச்சாரம் செய்தாலும் பெருமானார் அந்த ஜனாசாவை தொழுவித்து ரசூலுல்லாஹ் சொன்னார், தஹலல் ஜன்னாதார்கள், சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்றார்கள். யாரும் இவர்களை பற்றி பேச வேண்டாம் என்றார்கள். ஈமான் தெரியுமா என்று கேட்டார்கள். 70 பேருக்கு மதீனாவில் பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் தானே இத்தனை வருடமாக தௌபா. இந்த தௌபா உலகமே அதிர்ந்து பார்க்கிறது. ரப்புல் இஸ்ஸத்தை பார்க்காமல் ரப்போடு பேச வேண்டும் என்ற உணர்வோடு துடிக்கிற உத்தமர்கள். அந்த உத்தமருடைய வரலாறு இன்றைக்கும் அமெரிக்காவிலும் பேசுகிறார்கள், ரஷ்யாவிலும் பேசுகிறார்கள். அந்த பெண்ணை திட்டி பேசவில்லை, காரை துப்பி பேசவில்லை,
ஜன்னாக்குரிய பெண்ணாக பேசுகிறார்கள். தேம்பி தேம்பி அழுது பேசுகிறார்கள். 1400 ஆண்டுகளாக எந்த பத்திரிகையும் தேவையில்லை, எந்த ஊடகமும் தேவையில்லை. ரஹ்மான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுப்பான். இந்த உத்தமர்களை பற்றி நாம் ஏன் படிக்கிறோம் தெரியுமா? இஸ்லாத்துடைய தனித்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் வந்த பிறகு அவர்களுடைய எல்லா கெட்ட செயல்களும் போய் அவர்கள் தப்பில் ஈடுபட்டாலும் தான் தப்பு செய்தவர்களை ஒத்துக்கொண்டு ரப்பிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வந்த வரலாறுகள் இவைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவைகளை படிக்கிறனா எதற்கு படிக்கிறோம்? கேட்பதற்கல்ல, வாழ்ந்து முடித்து விட்டார்கள் என்பதற்கல்ல. எங்களுக்கும் அதே உயிர், அதே உடல், 2 கண்கள் இருக்கிறது. ரசூலுல்லாவை பார்க்கவில்லை, நாம் ரசூலுல்லாவுடைய பேசவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அந்த செய்திகள் நம்மளை வந்து அடைந்திருக்கிறது என்றால் நம்முடைய கல்விலும் மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு இவ்வளவு ஹதீஸ் தெரியும், இத்தனை ஆயத்துகள் மனப்பாடம், நாங்கள் பேசுவோம், பயான் பண்ணுவோம், இதுவெல்லாம் செல்லுபடியாகாது. இதுவெல்லாம் செல்லுபடியாகாது. எது செல்லுபடியாகும்? மன்னிக்கும் தன்மை, மறக்கும் குணம். அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன பண்புகள் இஸ்லாம் சொல்லுதோ, தப்பை செய்தால் வாதாடி நான் தப்பு செய்யல என்று வாதாடுறதல்ல, தப்பை செய்தவன் ரப்பிடம் மன்றாடக்கூடிய அந்த உணர்வு வந்தால் அதுதான் முக்கியம் என்பதை வரலாறு காட்டுகிறது. அப்துல்லா அதாவது ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த மிக பெரும் ஒரு சஹாபி. அவர் யார் என்றால், ரோம பேரரசோடு பெரும் யுத்தம் நடக்கிறது. அந்த ரோம பேரரசு யுத்தத்துக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாக நிற்கிறார். இவர் அனுப்புகிறார் படையை. தோழர்கள் ரோமத்தை ஆட்டுகிறார்கள், பேரரசுகளை ஆட்டி பிடிக்கிறார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், வரலாறுகளில் அற்புத மனிதர்கள். அவர்களுடைய கையில டெக்னாலஜி இல்லை, அவர்கள் கையிலே பாம் இல்லை, அவர்கள் கையிலே பல்கலைக்கழகம் இல்லை, அவர்கள் கையிலே எஜுகேஷன் இல்லை, அவர்கள் கையிலே பெரும் பொருளாதாரம் இல்லை. ஆனால் பல்லரசுகளை ஆட்டினார்கள் என்றால் எதனால் ஆட்டினார்கள்? வீட்டுக்கு போய் பாருங்கள், ஒவ்வொரு வல்லரசுக்கும் பின்னாடி பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, படிப்பு இருந்தது, ராணுவம் இருந்தது, பலம் இருந்தது, மிலிட்டரி இருந்தது, டெக்னாலஜி இருந்தது. ஜஸீரத்துல் அரப் மதீனா தலைநகரமாக்கப்பட்டது உமர் பின் கத்தாபுடைய காலத்தில். எந்த டெக்னாலஜியும் அவர்கள் கையில் இல்லை. அதே வாழ்த்தான். அப்படி என்றால் ஏனப்பா அரபுகள் இதுக்கு முன்னாடி ரோம பேரரசை பிடிக்கவில்லை? கலாமுல்லாஹ், இதுக்கு முன்னாடி அவர்கள் வழிநடத்தப்படவில்லை. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள், அதை விரும்பினார்கள், கட்டுப்பட்டார்கள், அது வழியில் நடந்தார்கள். உலகத்தை தூக்கி அல்லாஹ் கொடுத்தான். அது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றினார். யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், ஒரு கண்டிஷனில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா காலிப லக்கும், உங்களை உலகத்தில் யார் வந்தாலும் மிகைக்க மாட்டார்கள், மிகைக்க மாட்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் பாதங்களை எந்த இடத்திலும் அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்குவார். ரோம பேரரசில் போய் சஹாபாக்கள் நிற்பார்கள். பேரரசு நடுங்கி நிற்கிறது. அவர்கள் கையில் வேற எதுவுமே இல்லை. ஜஸீரத்துல் அரபில் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவருக்கு அதே பழைய வாழ். அப்ப ரசூலுல்லாஹ் ராணுவ ட்ரைனிங் நடத்தினாங்க இல்ல, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சவுடைய கல்விகள் இருந்தது. இரவானால் அவர்கள் அல்லாஹ்வோடு கொஞ்சம் குழாவார்கள், ரஹ்மானோடு பேசுவார்கள். அவருடைய வாழ்க்கை அப்படி போய்கொண்டிருந்தது. இப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்கிறார். ஒரு கூட்டத்தையே பிடிச்சிட்டாங்க. ரோம பேரரசு, ரோம கீழே உளும். ஆனா முதல் கட்டத்தில் பிடிப்பார்கள். பிடிச்சா அங்க உள்ள மன்னருக்கு ஒரு டெஸ்டிங் பண்ற ஐடியா என்னண்டா, ரசூல் சாஹிப் ரசூல், ரசூலுடைய தோழர்கள் என்று வர்றவங்க எல்லாம் வித்தியாசமான மனிதர்கள். இவங்கள மாதிரி மனிதர்களை பார்த்ததே இல்லை. அவருக்கு என்ன தோணுதுண்டா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஹிபுர் ரசூல், சாஹிபுர் ரசூல்டா அவங்க தான் வந்து எல்லாம் பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் 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 உலகமே அடுத்த பக்கம் நிக்குது. நேத்து உலகம் வேற மாதிரி, இன்னைக்கு உலகத்தில் கேபிட்டல் மதீனா. என்ன நடந்துச்சு? அதனால் டெஸ்டிங் பண்றார். எல்லா வகையான சித்திரவதையும் கொடுத்து பார்க்கிறார். தீன் உள்ளுக்குள்ள நுழைந்தவர் அந்த தீனை நேசிப்பதை விட வேறு எதையும் நேசிக்க மாட்டார். அவருடைய கல்விலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்வார். அதனால் அவர் எல்லாத்தையும் செய்து பார்த்தார். அடிக்கணுமா, உதைக்கணுமா, மிதிக்கணுமா, அசையாம அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அப்படி நிற்கிறார். அதற்கு பிறகு அவரை சிறைச்சாலையில் தள்ளுறார். தள்ளி போட்டு சாராயத்தையும் பன்றி இறைச்சியும் வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு பார்க்க. சாராயத்தையும் பன்றி இறைச்சியும் கொடுத்தா என்னப்பா நடக்குது என்று பார்ப்பதற்கு அவர் வைக்கிறார். 1வது நாள் சாப்பிடல, பசி. 2வது நாள் பட்டினி. 3வது நாள் தலை கொஞ்சம் சரிய பார்க்க சாப்பிடவே இல்லை. செத்து போயிருவான பயத்துல மன்னட்ட போய் சொல்றாங்க, அவர் தலை சரியுது. சரியப்பா அவரிடம் கேட்கிறார், என்ன
அவர் சொல்லுகிறார், உண்மையான எனக்கு ஹலால், எனக்கு ஹலால், நிற்பந்த நேரம் எனக்கு ஹலால். எனக்கு தெரியும் நீ என்னை பார்க்கிறாய், நான் சாப்பிடுறேனா இல்லையான்னு, உனக்காக நான் சாப்பிட தேவையில்லை, இப்படியே மௌத்தானாலும் பரவாயில்லை. அந்த உறுதியை கண்டு அதிர்ந்து போற மன்னன் இவருக்கு என்ன பண்றான்டா, கொன்றுவோம், இதுக்கு மேல இல்ல, ஆளுக்கு இதெல்லாம் செஞ்சாச்சு, கொன்றுவோம் என்று எடுத்து போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை கொல்லுவதற்கு அசையாமல் நிற்கிறார். அந்த மன்னர் இதற்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசுவார். நசாராவாகிறியா, அதாவது கிறிஸ்தவத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டா சொத்தில் பாதி, இந்த ஆட்சியில் பாதி தருவோம். அவர் சொல்லுவார், பாதி அல்லப்பா, முழு ஆட்சியும் தந்தாலும், ஜஸீரத்து அரபை தந்தாலும், எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனை தந்தாலும் அந்த தீனில் இருந்து கண் சிமிட்டும் அளவு கூட நான் விலகக்கூடாது, அவ்வளவு அந்த தீனை நேசிக்கிறேன். கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்து அவரை இது பண்ண பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய கண்ணால கண்ணீர் வடி. ரசூலுல்லாஹ் தோழர் அவங்க எல்லாம் அழமாட்டாங்க, பயமே இல்லை, அழுதுட்டா உடனே மன்னர் கூப்பிட்டு, ஏப்பா அழுதாய், ஏப்பா அழுதாய். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் என்னுடைய ரூஹு பிரிய போகிறது, ரூஹு பிரிய போகிற நேரம் எனக்கு ஒரு கவலை வந்தது. என் ரப்புக்காக என் ரூஹை கொடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. என் ரஹ்மான் எனக்கு செய்த நனவுக்காக வேண்டிய என் ரூஹை கொடுக்கிற பாக்கியம் ஒரே ஒரு ரூஹு மட்டும் தானே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பல ரூஹுகளை தந்து ஒவ்வொன்றாக இப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க கிடைத்தால் எப்படி என்று நினைக்கிற நேரம் எனக்கு அழுகை வந்து விட்டது என்றார். அந்த மன்னர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன உறுதி, சாகிற நேரத்திலேயும் இப்படியா? இதுதான் சாஹிபுர் ரசூல். ரசூலுடைய தோழர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர். அப்பொழுது அவர் கூப்பிட்டு, ஒன்னே ஒன்று, நீ எனக்கு முத்தம் தருகிறியா, நெத்தியை மோந்து கொள்றியான்னு கேட்க. ஏன்னா ஒரு மன்னர் இப்படி ஒரு டீலிங் பேசினது நீங்க உலக வரலாறுலே பார்க்க மாட்டேன். ரோம பேரரசு மன்னர் உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கிட்ட தோக்கற கூடாது. இப்ப ஈகோ பிரச்சனை, இப்ப கொல்ற பிரச்சனை இல்ல, என்ன செஞ்சாலும் அசையாமலே கல்லு துண்டு மாதிரி நிற்கிறார்களே. தீன் அவர்களுக்குள் தனித்துவத்தை உருவாக்கி இருந்தது. இப்ப டீல் பேசினார், என்னுடைய நெத்தியை மோந்தால் மோப்பீங்களான்னு கேட்கிறேன். இவர் கேட்கிறார், என்ன தருவீங்க, என்ன? அப்ப சொல்றார், உங்களை விடுதலை பண்ணும், அது போதாது. என்ன டீல் பாருங்க, கைதி மன்னர்கிட்ட டீல் பேசுறார். என்ன? என்னோட வந்த எல்லாரையும், இங்க இருக்கிற எல்லா முஸ்லிமையும் நீங்க விடுதலை பண்ணணும். அந்த மன்னர்கிட்ட கேட்கிறார், ஏழுமா நெத்திய மோந்துக்கோங்க, நான் விடுதலை பண்றேன். இப்ப உங்களுக்கு விளங்குது எங்க முட்டுக்கால போட்டு அடிச்சிருக்கிறாங்க. நெத்திய மோந்துக்கோங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ்வோட தோழர் தோத்துட்டார் என்று வரணும். அவர் நினைக்கிறார் இது தோல்வி என்று. அந்த நேரத்தில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அவர் என்ன பண்றார்? நெத்தியை மோந்து கொள்கிறார். சொன்ன விதத்திலே மன்னர் அத்தனை பேரை அனுப்புகிறார். மதீனாவுக்கு வருகிறார். உமர் பின் கத்தாப் இந்த கதையை கேட்டு அழுகிறார். அழுது விட்டு எடுத்து நெத்தியை மோந்து கொண்டு சொன்னார், முஸ்லிம்களே, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவுடைய நெத்தியை மோந்து கொள்ளுங்கள். அவர் என்ன காரியத்தை செய்து வந்திருக்கிறார், எல்லோரும் மோந்து கொள்ள வேண்டும் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையிலே இவ்வளவு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் அவர்கள் எப்படி இப்படி சரளமாக முகம் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் தீன். இந்த தீன் நுழைந்தால் அவர்களுக்கு மட்டும் மாற்றம் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த மாற்றம் இல்லை. தீன் நுழைஞ்சிச்சா இல்லையான்னு தான் பிரச்சனை. எங்களுக்கு சாதாரண வியாபாரத்திலே நேர்மையா நடக்க முடியலண்டா தீன் எந்த அளவுக்கு நுழைஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள், இது ஒரு நீண்ட வரலாறு என்றாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்து வந்து விற்கிறாங்க. வித்தா இவரே ஒருத்தர் கொலை செஞ்சிருக்கிறார். அந்த குடும்பம் இவங்களை வாங்குறாங்க. அவங்களோட மகள் அங்க நிற்கிறார். எங்க வாப்பாவை கொலை செஞ்சவர் என்று வாங்குறாங்க. வாங்கி இவருக்கு கொலை செஞ்சிருவோம்னு டேட் போடுறாங்க. போட்டா இப்ப இந்த கொலை எங்க நடக்க போகுதுண்டா, அதாவது ஹரத்துடைய எல்லைகள் தாண்டி தான் நடக்க போகுது. அதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு அந்த கொலைக்குரிய நாள் வருது. இதை சொல்லக்கூடியது புகாரில வரக்கூடிய செய்தி. இந்த பெண் இதை அறிவிக்கிறாங்களே, அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க பிற்காலத்தில். ஆனா கொலைக்கு அவங்க சம்பந்தப்பட்டாங்க, பழிக்கு பழி என்று தீர்த்து வந்தாங்க. இப்ப பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறாங்க. நாங்க குபைபை கெட்டி வச்சிருந்தோம். கெட்டி வச்சிருக்கிற நேரம் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கையில, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் சில பழங்களை கண்டேன், ஈச்ச பழங்களை கண்டேன். அல்லாஹ் மீது ஆணையாக மக்காவில் அந்த நேரம் அது இருக்கவே இல்லை. இப்பொழுது நான் நம்புகிறேன். அப்ப அவன் நம்பல.
இப்பொழுது நான் அதை சொல்லுகிறேன். அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்திருப்பான் நம்புகிறேன். அல்லாஹ் அதை அருள் புரிந்திருப்பான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த செய்தி புகாரில் சேர்த்து அவர் சொல்கிறார், இவருடைய மரண செய்தியை சொல்கிற நேரம். ஏனென்றால் வல்லாஹி மக்காவிலே அது இருக்கவே இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் சாப்பிடுவதை நான் கண்டேன் என்றார். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவருடைய கடைசி நிமிடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இப்பொழுது அவருக்கு அறிவிச்சாச்சு, உங்களை கொண்டு போய் தூக்குல போட போறாங்க. அவர் தலையை பிடிக்கல, முகம் பிரகாசமாச்சு. அவர் சவரி கத்தியை கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் சவரி கத்தியை தர்றீங்களான்னு கேட்கிறார். அதை கொடுக்குறாங்க. அப்போ பார்த்து அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த வீட்டில் உள்ள புள்ள மெல்ல மெல்ல ஹுபைப் பக்கம் போயிட்டு, இந்த அம்மா வர்றாங்க, இவர் மடியில புள்ளைய வச்சுட்டு இருக்கிறார். அவ பயந்து போயிட்டான். ஏண்டா கையில சவரி கத்தி இருந்தா, அவர் சவரி கத்தியை கேட்டது ரப்ப சந்திக்கிற நேரம், எல்லா முடிகளையும் களைந்து நல்லபடியாக ரப்பிடம் போய் சேரணும் என்பதற்கு சவரி கத்தியை கேட்டார். இப்ப இந்த புள்ள போய் மடியில இருக்குது. அந்த அம்மா பார்த்துட்டு துடிச்சு போயிட்டார். அவர் கேட்டார், பயந்துட்டீங்களா? நாங்க ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அந்த துரோகத்தை பண்ண மாட்டோம் என்றார். சின்னவர்களை கொல்ல மாட்டோம் என்றார். அவரை கொலை செய்ய போற படித்திருந்து முடிச்சிருவோம் கதையை, நான் சாகத்தானே போகிறேன். எந்த அளவுக்கு தீன் இறங்கி இருக்கும், அந்த பிள்ளையை அவர் ஒன்னும் பண்ண மாட்டேன். அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னார்கள் பிற்காலத்தில், வல்லாஹி கைதிகளில் மிக சிறந்தவர் ஹுபைப், அவரை போன்ற ஒரு கைதியை நான் பார்த்ததே இல்லை, அப்படி சிறந்தவர். கைதியாக போனாலும் முஸ்லிம்கள் சிறந்தவர்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சுப்ஹானல்லாஹ், மீடியா ரிப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி பலஸ்தீனத்துக்கு பலர்கள் முன்னாடி போனார்கள். அவர்கள் போகிற நேரம் ரிப்போர்ட் பண்ணுவதற்கு போனார்கள். திரும்பி வருகிற நேரம் ஹிஜாபோட திரும்பி வந்த வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஏன் பலஸ்தீன மண்ணிலே அவர்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுகிற நேரம் அங்கு அவர்களுக்கு தவ்வா நடக்கவில்லை. அந்த மக்களை பார்த்து அதிர்ந்தார்கள். நீங்கள் யூடியூப்களில் போய் பார்க்கலாம், எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்கள் வெளியில் வந்து சொல்லக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண் சொல்லுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மிக முக்கியமான யூகேவுடைய ரிப்போர்ட்டர். அவ்வளவு பயங்கரமான சூழலும் அந்த படைகளுக்கு மத்தியில் ரிப்போர்ட் பண்ணுவதற்கு தைரியமாக அங்க போன நேரம் அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருந்தார். சம்பவங்களை நிறைய சொல்கிறார். ஒரு நாள் குளிர் நாள், நான் வெளியே போகிறேன், எனக்கு பலஸ்தீன அம்மா என்னை வீட்டுக்குள் கூப்பிட்டார்கள். நான் காஃபிர் என்று அவர்களுக்கு தெரியும். அவருடைய கல்வி சொல்கிறார், கூப்பிட்டு விட்டு கூறல், அவர்கள் ஒரு ஜக்கெட்டை, அவர்களுக்கே ஒன்றுமில்லை, அந்த வீடு காலியாக இருக்கிறது, ஒண்ணுமே இல்லை, கை ஜக்கெட்டை தந்து இதோட போங்கள் என்றார். அவருடன் கேட்டேன், என்ன சாப்பிட்டீர்கள்? நோன்பு என்றார். என்னப்பா, அல்லாஹ் இருக்கிறான், நீங்க போங்கண்டா. இப்படியும் மனிதர்களா? அவை இதையெல்லாம் பார்த்து விட்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்து இஸ்லாமிய ரிப்போர்ட்டராக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எங்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று துடித்தால் குடும்பம் எதிர்த்தது. ரிப்போர்ட்டராக போய் களமிறங்கியவர்கள் இஸ்லாத்தை தழுவி வந்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் வாழ்ந்தாலே கவர்ச்சி இருக்கும். முஸ்லிம்களுடைய கவர்ச்சி அப்படிப்பட்ட கவர்ச்சி. அதுதான் தீன் நமக்குள் நுழைந்தால் ஏற்படுகிற மாற்றம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாற்றம் உலகமே அதிர்ந்து போகும், அதிர்ந்து போகும். இப்பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த புள்ளையை விட்டுட்டாங்க. இப்ப அவரை கூட்டி போறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க கொல்றதை பார்க்கறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழருடைய கொலையை பார்க்க மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர் சின்ன அவகாசம் கேட்டார், எனக்கு அல்லாஹ்வோட கொஞ்சம் பேசணும் என்று. 2 ரக்காத்து தொழணும், 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்று கேட்டார். தொழுது விட்டு வந்தார். சொன்னார், எனக்கு இதை விட நீளமா பேச வேண்டும், நீளமா தொழ வேண்டும் என்ற உணர்வு. என்றாலும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் கோழையர்கள் நினைச்சிடக்கூடாது. நான் அதனால் 2 ரக்காத்தோட சுருக்கி கொண்டே என்று வந்து நின்றார். நிற்கிற நேரம் மக்கள் எல்லாம் பார்க்கிறார். அவர் முகத்திலே எந்த கவலையும் இல்லை. ஒரு மனுஷனை தூக்குல போடுற எவராவது கவிதை படிப்பாரா? புகாரியை கொஞ்சம் பாட்டு, முஸ்லிம பாருங்க, அவர் கவிதை படிக்கிறார். ஒரு துவா கேட்பார், எல்லோரும் பின்னாடி தள்ளப்படுவார். யா அல்லாஹ், தூக்கில் ஏறுவதற்கு முன்னாடி இவர்களை குறிவைத்துக் கொள் யா அல்லாஹ், இவர்களை ஒவ்வொன்றாக இவர்களை கொண்டு விடு யா அல்லாஹ், வலா துபிக்கு மின்ஹும் அஹதா, இவர்கள் ஒருவரை விட்டு விடாத யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீன் கபூலாக்க போதுமானவர். அவருடைய துவாவை கண்டு பயந்தார்கள், அஞ்சினார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தோழருடைய பலம் தெரியும். சிரித்த முகத்தோடு ரப்பிடம் அவர் கேட்டார், என்ன கவிதை படித்தார் தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு உயிர் போவதை பற்றி என்ன கவலை, என்ன கவலை, மூமினான நிலைமையில் ரப்பை பார்க்க போகிறோம், என்ன கவலை என்று பாட்டு படித்தார். எல்லோரும் பார்க்க அவருடைய ரூஹ் பிரிந்தது. ஜன்னாவை நோக்கிய பயணத்துக்கு அவர் தயாராகி ஜன்னாவுடைய வாசத்தை நுகர்ந்தார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த வரலாறுகள்
உலகத்தில் நீங்கள் எந்த பாத புத்தகத்தில் தேடினாலும் எங்க போய் பரட்டினாலும் இந்த மனிதர்கள் உங்களுக்கு கிடைக்காது. உலகம் அவர்களை மறைத்தார்கள், டார்க் ஏஜ் என்றார்கள். நாங்கள் போய் கேட்டால் வரலாறு எல்லாம் ஓகே அப்பா, வரலாறு சீசரை பத்தி பேசுறீங்க, உர்முசாவை எல்லாத்தையும் பேசுறீங்க, என்னப்பா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியை பேச மாட்டீங்களா? புக்ல ஸ்கூலுக்கு போட மாட்டீங்களா? சஹாபாக்கள் பேரை போட மாட்டீங்களா? இது இருட்டு உலகம், இது இருட்டு உலகம். உலகம் சேர்ந்து மறைத்தார்கள். பாட புத்தகத்துக்குள் வேற வேற மன்னர்களை போட்டார்கள். ஆனால் உலகத்தில் இவர்களை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் சிலபஸில் வரவில்லை. ரப்பு உலகத்தில் அவர்கள் இவைகள் எல்லாம் மறக்கணும், மக்கள் பேசக்கூடாது என்று மறைக்க பார்த்தார்கள். ஆனால் ரப்பு இதற்குரிய கௌரவத்தை தூக்கி வைத்து அந்த வரலாறுகளை நாம் பேசுகிற அளவு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தருணம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நாம் இவைகளை எல்லாம் திரும்ப திரும்ப தெரிந்த வரலாறுகள் திரும்ப திரும்ப மீட்டி பார்ப்பது வேறொன்றுமல்ல, எங்க வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க. இன்னும் கொஞ்ச தினத்தில் நாங்கள் மௌத்தாகி விடுவோம். இன்றைக்கு ஒரு ஜனாசா. நேற்று ஷாஃபி மௌலவி சொன்னார், நான் அவரோடு இருந்து மாலையில் பேசினேன் என்றார். மகரிப் நேரத்தில் டாக்டர் இலியாஸ் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஷாஃபி மௌலவி இன்றைக்கு சொன்னார். நேற்று நைட்டில் அவர் பேசியிருக்கிறார், என்னமோ மீட்டிங் நடத்தினார் என்றெல்லாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்று அதாவது அவருடைய நாள், ஜனாசாக்குரிய நாள். இதே சுத்தி இந்த பள்ளியில் உள்ள நம் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும். இன்றைக்கு அவருக்கு என்றால் நாளைக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இன்றைக்கு அவருடைய ஜனாசா செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள், அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்ளும் எண்ணிருப்பீர்கள். இன்னொரு நாள் உங்களுடைய ஜனாசா செய்தியை நீங்கள் படிக்காமல் மரணித்து போய்விடுவீர்கள். எல்லோரும் அவசர அவசரமாக இந்த பூமியிலிருந்து உங்களை கொண்டு போய் கபரிலே வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. போன கிழமையிலிருந்து எண்ணினால் 7 நாட்கள் இந்த உலகத்தில் நீங்கள் கழித்து விட்டீர்கள். திரும்ப வல்லாஹி அந்த நாட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எங்களுக்கு எஞ்சிருக்கிற காலத்தில் நாங்கள் தூய்மையாக வாழணும். அந்த தூய்மையான தோழர்களை பற்றி படிக்கிற நேரம் அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனோடு அவ்வளவு நேசம் வைத்தவர். அல்லாஹ்வுடைய பேச்சென்றால் அவர் மதிமயங்கி போவார். அவருக்கு அப்படி உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் அவருக்கு தொழுகைக்காக வேண்டி அவரை நிலைநிறுத்தப்படப்படும். அவர் குர்ஆனை அவ்வளவு நேசித்தவர். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டார்கள். உபை இங்க வாங்க என்று கூப்பிட்டார். கூப்பிட்டு விட்டு சொன்ன, அமரணி, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான் என்றார். கட்டளையிடுவது வேறு, சொல்லுவது வேறு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமரணி, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான். உபை எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு சில ரிவாயத்துப்படி குர்ஆன், சில ரிவாயத்துப்படி சூரா பையினா லம் யகுனில் லதீன கஃபரு, இந்த சூராவை ஓதி காட்ட சொல்லி அல்லாஹ் சொன்னான். அவர் அப்படியே சஹாபாக்கள் ஒரு விஷயம் கேட்பார் ரசூலுல்லாஹ் எப்பயுமே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ற பேரை சொல்லி சொன்னானா? எப்படி சொன்னான்? அல்லாஹ் சம்மானியம் பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்க பேரையும் சொன்னான், பிஸ்மிக்கும் உங்க பேர் என்னவோ அதையும் சொன்னான், உங்க நஸ்பையும் சொன்னான், அதையும் சொல்லிவிட்டு சொன்னான், வானலோகத்தில் உங்கள் பேரை சொல்லிவிட்டு ரப்பு சொன்னான், இது உபைக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னான். அந்த வானவர் என்னிடம் வந்து சொன்னார் என்று உடனே தேம்பி தேம்பி, வானத்தில் என் பேர் பேசப்பட்டதா? என் ரப்பு என்னை பேசினாரா? வானத்தில் உள்ள ரப்புல் ஆலமீன் அவர்களை பேசுகிற மனிதர்களாக இந்த பூமியில் அவர்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நானும் நீங்கள் பிரிந்து போகிறோம் என்றால் எங்கள் பிரிவு எப்படி இருக்கும்? எங்கள் பிரிவு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இதனால் நீங்க சட்டிஸ்ட் ஆகிறாரு. நான் நிறைய பேரை பார்க்கிறேன், அவங்க எல்லாம் ரொம்ப திருப்தியா வாழ்றாங்க. என்ன திருப்தி? நாங்க ஜென்னா வாசி. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு வராத திருப்தி அதுதான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜென்னா வாசி. ஆனால் ஹுதைஃபத்துல் யமானிடம் கேட்பார், ஹுதைஃபா, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஒரு பட்டியல் தந்தார்களே முனாஃபிக், அதுல என் பேர் இருக்கிறதா ஹுதைஃபான்னு கேட்பார். வாழ்க்கையில் 2 குற்றங்கள் செய்திருந்தால் அந்த 2 குற்றத்தை நினைத்து அழுது நான் முனாஃபிக்கான்னு நினைப்பார். ஒன்று, ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் கொஞ்சம் பேசுவார், அதை சொல்வதற்கு நேரம் இல்லை அந்த நேரம். இன்னொன்று, அதாவது முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வை பிடித்து இழுப்பார். ரசூலுல்லாஹ் சொல்லுவார், என்னை விடுங்கள் உமர், என்னை விடுங்கள் என்பார்கள். அந்த நேரத்தை நினைத்து அழுவார். ரசூலுல்லாஹ் பிடிச்சு இழுத்துட்டேனே, ஆனால் அல்லாஹ் இறக்கின சட்டம் தொழுவிக்காதீங்க என்று அவர் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் பெருமானாருடைய வந்த ஆத்திரத்தில் ரசூலுல்லாஹ் இழுத்து இவனுக்கு தொழுவிப்பதா யா ரசூலுல்லாஹ், இவனுக்கு தொழுவிப்பது? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மறந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு பட்டம் சூட்டினவர் அப்படிப்பட்டவர். ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போகிற நேரம் அல்லாஹ் தடுத்து விட்டார்.
அந்த நேரம் இழுத்த நேரம் இலைக்கான் உமரை என்னை விடுங்கள் என்றார் ரசூலுல்லாஹ். என்னை கொஞ்சம் விடுங்கள் உமர் என்றார். அந்த நேரத்தில் அவருடைய கல்வி பாதிக்கப்பட்டது. தேம்பி தேம்பி அழுவார். இந்த ரெண்டையும் நினைத்து வாழ்க்கையில் அழுது கொண்டு கேட்பார், ஹுதைஃபா என்னுடைய பேர் அதில் இருக்கிறதா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இல்லை அமீருல் முஃமினீன், உங்க பேர் இல்லை. சஹாபாக்கள் அப்படி. உஸ்மான் பின் அஃபான் நீங்கள் ஜன்னாவாசி, ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா ரசூலுல்லாஹ் வாயில் வந்து உஸ்மான் பின் அஃபான் மக்பராக்களை கல்வர்களை கடந்து செல்கிற நேரம் அங்க போய் தேம்பி தேம்பி அழுவார். ஏனப்பா இதிலே வெற்றி கொண்டால் எல்லாம் வெற்றி. அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? எல்லா பதிலும் கரெக்டா? தங்களை பத்தி யோசித்தார்கள். நாம் நம்முடைய மரணத்தை பத்தி என்ன யோசிச்சிருக்கிறோம்? எக்கச்சக்கமான பாவம் செய்தவர்கள், எவ்வளவோ செய்தவர்கள். அந்த நேரத்தில் நமக்கு என்ன திருப்தி என்றால் நாங்கெல்லாம் ஜன்னாவாசி, நாங்கெல்லாம் ஜன்னாவாசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதி நேரம் வரைக்கும் ஜன்னாவாசி யார் என்று யாருக்குமே தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அவர்கள் நிற்கிற நேரம் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்த மாதிரி அல்லாஹ் காட்டினார். இப்லீஸும் அப்படித்தான். ஜின்களுடைய சபைக்கு இப்லீஸ் வருவது என்பது, அதாவது மலக்குடைய சபைக்கு இப்லீஸ் வருவது என்பது ஜின்னிலே உயர்ந்த பண்புடையவர். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரம் சஜதா செய்ய வைபவத்துக்கு வர்றான். அந்த வைபவத்துல தான் அவன் துரோகி ஆகிறான். சில மனிதர்கள் எல்லாம் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருவான். ஒரு இடத்துல அவங்க யாரென்று காட்ட ஆரம்பிப்பான். அப்ப சருகி விழுந்துருவாங்க. அவங்களை வெளியே கூட்டி வர காட்டி உலகமே அவங்களை நல்லவங்களா பார்க்க இப்லீஸ் அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து அறுத்து விட்டுட்டான். இதே மாதிரி சில மனிதர்கள் அப்படி கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களத்துக்கு வரைக்கும் ஒருவர் வந்தார். உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் பேசினார்கள், ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் இவர மாதிரி போட்டி போடணும், இவர மாதிரி சண்டை என்ன வெற்றி வெட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாரு, ஓஹோ ஃபின் நார் என்றார். அவர் நரகவாசி என்றார். மக்கள் யாரை பத்தி பேசுறாரோ அந்த இதை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டான். அந்த அளவுக்கு சண்டை, அந்த சண்டையில கடுமையான சண்டை, அடி. ஆனால் அவர் எதுக்கு சண்டை பிடித்தார்? அல்லாஹ்வுக்காக இல்லை. அல்லாஹ் அதையும் ப்ரூஃப் பண்ணணும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓஹோ பின்னார். ஒரு தோழர் சொன்னார், இதை கேட்டு நான் ஷாக்காய். அவர் பின்னாடி ஓடினேன். அவர் ஓடுற நேரம் நான் ஓடினேன். அவர் அமர்ற நேரம் அமர்ந்தேன். அவர் பின்னாடியே போனேன். நான் பார்த்தேன் அவருடைய கை வெட்டப்பட்டிருந்தது. அந்த வேதனை தாங்க முடியாமல் அழுத்தினார். அந்த வாளை அவர் நெஞ்சை கொண்டு போய் வாளில் அமர்த்தினார். நான் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடித்தேன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நபிதான் என்று நான் சொன்னேன். என் கண்களால் பார்த்தேன். தற்கொலை பண்ணி கொண்டார். யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி போர்க்களத்தில் நின்றவருக்கு இந்த கதி என்றார். ரசூலுல்லாஹ்வுடைய சஃபிலே, முன் சஃபிலே நிற்கிற பாக்கியம் கிடைத்தவரைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். அதாவது உபை இப்னு ஸலூல், அவன் முன்னாடி நின்றவன், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணோடு கண்ணு பார்த்தவன். மக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடந்தவர். ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறினார். இவன் நின்று கொள்ளுவான். நின்று கொண்டு சொல்லுவான், கேளுங்கள். அவர் ரசூலுல்லாஹ் அமைதியாக நின்று கேளுங்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலானே பண்ணுவான். எழும்பி அப்படி எல்லாம் சொன்னவரை அல்லாஹ் தெரிவு செய்யவே இல்லை. அல்லாஹ் தெரிவு செய்யவில்லை, கேவலமாக்கி கொண்டார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் கிடைத்து, ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுகிற பாக்கியம் கிடைத்து, ரசூலுல்லாஹ்வுடைய பேசுகிற பாக்கியம் கிடைத்து, ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கி வாழுகிற பாக்கியம் கிடைத்து அவன் செய்த துரோகத்துக்கு அல்லாஹ் தூக்கி வீசினான். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒன்று ரெண்டு அல்ல, அவருடைய முகத்தை கிழிக்கணும், அவரை வெட்டணும், அவரை துண்டு துண்டாக்கணும் என்பதற்கு ஜஸீரத்துல் அரபில் 10,000 பேர்களை ஒன்று சேர்ப்பது, 10,000 பேரை ஒன்று சேர்ப்பது என்பது வைராக்கியத்தின் உச்ச வடிவம். அது லேசி இல்லை. குறைஷிகள் 4,000, மற்ற அரபுகள் 6,000, 10,000 பேரை தன்னுடைய தலைமையில் வாங்க கொள்ளுவோம் என்று வந்து போனவர். ரசூலுல்லாஹ் கண்டால் கொள்ளுவேன் நினைச்சவர், ரசூலுல்லாஹ் வெட்ட நினைத்தவர். ஃபத்ஹு மக்கா நேரம் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார். அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பார். நபியை நீங்கள் நினைத்தவருக்கு அல்ல என்கிறார் அல்லாஹ். அபூ தாலிப் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளவோ சொன்னார்கள், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்புவருக்கு எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நாடியவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் சொன்னான் என்றால் அல்லாஹ்வுடைய விஷயம் எங்களுக்கு தெரியாது. மிக மோசமாக குடியிலே நின்றவரை அல்லாஹ் ஃபைனல் மூமெண்ட்ல அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மன்னித்து விட்டு அவரை மன்னித்து அல்லாஹ் ஜன்னாவுக்கு கொடுக்கலாம். அவருடைய நல்ல பண்பொண்டு இருக்கலாம். தொழுகையாளியாகவே இருந்து கடைசி மூமெண்டில் குஃப்ரில் ஈடுபட்டு எல்லா நன்மையும் அழித்துக் கொண்டு நரகத்துக்கு போறவரும் இருக்கலாம்.
அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்கணும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை அடிக்கடி கேட்டார். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஷர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்டார்கள், கல்புகளை புரட்டக்கூடிய ரப்பே என் கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, கல்புகளை புரட்டுகிற ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உங்கள் தோழர்கள் விஷயத்தில் நீங்க பயப்படுகிறீர்களான்னு கேட்டாங்க. என்று ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இந்த தோழர் இதுக்கு பிறகும் சருகுவார்களா, இதுக்கு பிறகு போவார்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஆமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்புகள் இருக்குது, பிரட்டி போட்டு விடுவார்கள். பயந்து ரப்புல் ஆலமீன் கெஞ்சனும், ரப்பே ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு என்னுடைய கல்புகளை திசை திருப்பி விடாதே யா அல்லாஹ். உனக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களை பொறுத்து கொள்ளு யா அல்லாஹ். எங்களுடைய மரண வேளையில் உன்னுடைய திருப்தி கண்டவர்களாக எங்களை பொறுத்து கொள்ளு யா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தாய் எந்த தாய்? பெத்த தாய் அல்ல, வளர்த்த தாய். இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் அனுபவித்த ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். எதுக்கு சொன்னாலும் ஃபிரௌன் இந்த பெண் சொல்லுவதைத்தான் கேட்பான். அந்த அளவுக்கு மன்னாதி மன்னராக நின்ற ஃபிரௌனுக்கு எது சொன்னாலும் இந்த அம்மா சொல்லணும். அப்படி உள்ள அந்த அம்மா எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சிருப்பாங்க. ஃபைனல் மூமெண்ட் எல்லாம் அவங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஜென்னால கொடுக்கிற அந்தஸ்து 50 வருஷம் தொழுதவர்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, 75 வருஷம் தொழுதவர்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு துஆவை கேட்டா, அந்த துஆவை யாரும் பக்கத்துல போய் ரெக்கார்ட் பண்ணல. அவ சத்தமா கேட்டு ஊர் முழுக்க லவுட் ஸ்பீக்கர் போடல. அவர் துஆ கேட்ட, ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு அந்த துஆ பிடிச்சு போச்சு. அமெரிக்காவுக்கு அந்த துஆ தெரியுமா, அங்கேயும் ஓதுறாங்களா? ஸ்ரீலங்காவுக்கும் தெரியுமா, அவங்களும் ஓதுறாங்களா? ஃபிரௌன் மனைவி துஆ கேட்டாங்களே, அந்த துஆவை யாரும் வீடியோ பண்ணல. ரப்புல் ஆலமீன் அதை கேட்டார். அந்த அம்மா களத்துல உள்ளதை கழட்டி வச்சா, காதுல கழுத்துல எல்லாத்தையும் கலட்டினான். அரண்மனை ராணி என்ற அந்த ட்ரெஸ் எல்லாம் விட்டா ஒரு பெண்ணுக்கு தங்கத்தை விட்டு கொடுக்கவே இயலாது, அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கவே இயலாது. அத்தனை கலட்டி வச்சு பனு இஸ்ரேலுடைய சின்ன சின்ன வீடுகள் அங்கே தெரிகிறது. அந்த அம்மா ஒரு முடிவெடுத்தார். தன்னை கணவன் தன்னை இவ்வளவு நேசிக்கிற நேரம் பட்டணத்துல ஒரு தூக்குறதுக்கு வேணுமா, படிக்கத்தை கொண்டு வந்து வைக்கணுமா, அவருக்கு காத்து வீசணுமா, அவ்வளவு இருந்தது. ஜென்னாவை தாண்டி கேட்கல. அல்லாஹ் அதான் ஹைலைட் பண்ணி காட்டுறான். ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் எனக்கு ஒரு ஊட கட்டிரியா அல்லாஹ், உனக்கிட்ட ஜன்னாவுல உன்னோட பேசணும், உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும், உனக்கிட்ட ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ். ஜன்னா இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த அரண்மனை உடனே யா அல்லாஹ். எனக்கு தெரியும் ஃபிரௌன் இதுக்கு பிறகு என்ன கொல்ல போறான், என்ன அடிப்பான். அந்த சின்ன வீட்டுல போய் டாய்லெட் போயிடலாமா? ராணியா வாழ்ந்தவங்க எப்படி தூங்க போறீங்க, எப்படி தூங்கி இருப்பீங்க, உங்களை என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, எப்படி வாழ போறீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. உடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சாதாரண ட்ரெஸ்ஸோட ரோட்டில் இறங்கி அந்த வீடுகளுக்கு போய் நான் வாழ போகிறேன்டா, எனக்கு எல்லாத்தையும் விட ரப்பு வேணும் என்று சொன்னவருடைய வரலாறுகளை அல்லாஹ் மறைக்கவும் இல்லை, அவைகளை அழிக்கவும் முடியாது. அந்த அம்மா பெரிய துஆ கேட்டதா குர்ஆன் சொல்லுது. ரப்பி பினிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வே உனக்கிட்ட ஜன்னாவில் ஒரு இடம் வேணும் என்று அந்த அம்மா கேட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஜன்னா எங்களுடைய லட்சியம். அந்த உத்தமர்கள் ஜன்னாவுக்கான கதவை தட்டினார்கள், அந்த கதவுகள் திறக்கப்பட்டது. அது இலகுவு இல்லை என்று நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் படித்திருப்பீர்கள். அது லேசாக ஜென்னாவுக்குள் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜென்னாவுக்குள் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தரணும். எங்களுடைய கல்விகளை ரப்பை பார்க்கிற அந்த எண்ணம் வரணும், ரப்போடு பேசுவதற்குரிய அந்த எண்ணம் வரணும். அதோடைய இனிமையை ஒரு மூமின் புரிந்தால் நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள். அன்றைக்கு பூரண நீல சந்திரன் உள்ள நாள். இதை நீங்கள் எப்படி கண்கூசாமல் பார்க்கிறீர்களோ உங்க ரப்பை அப்படியே பார்ப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஆச்சரியமாக அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை பார்ப்பது பேசுவதற்குரிய அந்த இன்பத்தை புரிந்தால் அதைத்தான் சஹாபாக்கள் புரிந்தார்கள். ரஹ்மான் ஜன்னாவுடைய வாசம், அந்த கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஜுமராவுல சொல்றார், அதாவது அதாவது ஜன்னாவுடைய கதவுகள் அவர்கள் சுமரா கூட்டமாக போவார்கள். ஏன் அல்லாஹ் ஒரு வாவை சேர்த்து ஜன்னத்துடைய கதவு அப்படி திறக்குமா? ஜன்னாவுடைய கதவு மெல்ல திறக்கும் என்கிறார்கள். அதை பார்க்கிற நேரமே மயங்குவார்கள். இதுவா என்னுடைய சொத்து, இதுவா நாங்கள் செய்தது. அது மெல்ல மெல்ல அந்த காட்சியில் மயங்குற அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத். உங்களுக்கு இடுப்பு வருத்தமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, 33 வயசு உங்களுக்கு, எல்லாம்
கிடைக்கும் இந்த துனியாவில் நீங்கள் விரும்புவது நடக்காது. அங்கே உள்ள சான்ஸ்கள் நீங்கள் நினைப்பது அங்கே நடக்கும். அது மெல்ல மெல்ல திறக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு கூட்டமாக ஜன்னாவுக்குள் நுழைப்பான். அதையும் சொல்லுகிறார்கள், கூட்டமாக நாங்கள் ஈதை கொண்டாடினோம், கூட்டமாக நாங்கள் ட்ரிப் போனோம். அங்கே போகிற நேரம் கூட்டமாக போய் முகத்தை முகம் பார்த்து கொண்டு நாம் எப்பொழுதும் கூட்டமாக மகிழ்வோமோ, கூட்டமாக அல்லாஹ் கூட்டமாக அல்லாஹ் அந்த ஜன்னாவுகளை அனுப்புவார். அங்கே அந்த அற்புதமான நாள் காத்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு அசரீரியான சத்தம் கேட்கும். ஜன்னாவாசிகள் மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரப்புல் இஸ்ஸத் சலாம் சொல்ல ஆரம்பிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜன்னாவாசிகளே, ரப்புல் ஆலமீனை அவர்கள் பார்க்கிற நேரம் அல்லாஹ் முதலிலே தன்னுடைய காலை வெளிப்படுத்துவான். அந்த கெண்டையை மூமின்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இன்னல்லாஹ ஜமீல் வ யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அந்த கெண்டையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட உடனே அந்த மக்கள் அதை பார்ப்பார்கள். நாங்கள் அதை பார்க்கணும், அல்லாஹ் எங்களுக்கு எல்லோருக்கும் நசீபாக்கணும். ரப்புல் ஆலமீன் நெருங்குகிற நேரம் அதை பார்த்தால் கண்களை எடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காட்சிகளை எல்லாம் படைத்திருக்கிறாரே, உங்களுடைய மனைவியை பார்க்கிற நேரம் கண்ணை எடுக்க முடியும். பெரிய பணக்காரர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வருகிறார்கள், நூலியாவுக்கு கல்வி அமைதியாக இருந்தால் இந்த மரமட்டை கிடையாது நடக்கணும் என்கிறார்கள். ரப்பு படைத்தது, படைத்த ரப்பு எப்படி எல்லாத்தையும் படைத்த ரப்பை பார்க்கிற நேரம் அவர்கள் கண்களை எடுக்க முடியாமல் பார்த்துட்டே நிற்பார்கள். ரப்பு மெல்ல மெல்ல காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பான். மூமினிடம் கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர்கள் திரும்ப கேட்பார்கள், ரப்பே உன்னை பார்த்த பிறகு என்ன வேணும், இதைவிட என்ன வேணும்? ஒரு இளைஞன் காதலில் மயங்கி காதலியை பார்ப்பதற்கு எதையும் செய்கிறான் என்றால், இறைவனோட காதலித்தவர்கள், ரப்பை நேசித்தவர்கள், ரப்புக்காக அத்தனையும் குடித்தவர்கள் ரப்பை பார்க்கிற நாள் மிக அண்மையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவை மனதிலே வைத்துக் கொண்டு தீன் நமக்குள் நுழைந்தால் அந்த உத்தமர்களிடம் நாம் நிறைய படிப்பினை பெறுவோம். அவர்கள் தீனை காத்தார்கள். இந்த தீனை வெளி உலகத்துக்கு அவருடைய தனித்துவத்தை கொண்டு வந்து காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையை மிக தெளிவாக சொல்லி காட்டியது. அப்படிப்பட்ட பாக்கியமான அடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக எங்களை பற்றி வானலோகத்தில் வல்லாஹி பேசுவார். இந்த மலக்குகள் சூழ உள்ள மலக்குகள் எங்களை பற்றி சொல்லுவார்கள். ரப்பு சொல்லுவான், அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று. அதேவோடு ரப்பு எங்களை திருப்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய மரணத்தை ரப்பு விரும்பிய நேரத்தில் அவன் திருப்பொருத்தத்தோடு நாங்கள் மரணித்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நாயன் மன்னித்தருள் புரிவானாக.